guys, இந்த வீடியோல நம்ம RestoPOS mobile application எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். So let's get started. Step 1. Sign in and app sync. First உங்க ரெஸ்டாரண்ட் URL, email ID and password enter பண்ணி sign in பண்ணுங்க. Sign in பண்ணதும் உங்க ரெஸ்டாரண்ட் dashboard screen ஓபன் ஆகும். ஆப் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது லேட்டஸ்ட் டேட்டா அப்டேட் ஆகிறதுக்கு சிங்க் நவ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மெனு ஐட்டம்ஸ், கேட்டகரிஸ், செட்டிங்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸ்டெப் 2. பிரிண்டர் அண்ட் POS செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் பிரிண்டர் செட்டப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைட் மெனுல பிரிண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்க பிரிண்டர் பேப்பர் சைஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவைலபிள் பிரிண்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க ப்ளூடூத் பிரிண்டரை செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. பிரிண்டர் கனெக்ட் ஆனப்புறம் POS செட்டிங் ஆப்ஷனுக்கு போயிடலாம். இங்க முதல்ல உங்க ரெஸ்டாரண்ட் லோகோ அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பில் ஹெடர்ல பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிற டைட்டில் என்டர் பண்ணுங்க. பில் பாட்டம்ல மெசேஜ் காட்டணும்னா ஃபூட்டர் மெசேஜ் டைப் பண்ணுங்க. ஃபூட்டர் இமேஜ் யூஸ் பண்ணணும்னா அதையும் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பில் ஸ்டார்டிங் நம்பர் என்டர் பண்ணுங்க. டெய்லி ஆர்டர் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகணும்னா ரீசெட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. GST இல்ல டாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா டாக்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. பேமெண்ட் QR பில்ல பிரிண்ட் ஆகணும்னா உங்க UPI ID என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் நேம் டைப் பண்ணுங்க. பார்கோட் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்றீங்கன்னா உங்க பார்கோட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. ஃபைனலி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க POS செட்டிங்ஸ் கம்ப்ளீட். ஸ்டெப் 3. டேக்கிங் an order and printing bill. நெக்ஸ்ட் கஸ்டமர் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டாப்ல டெலிவரி, டைன் இன் அண்ட் பிக்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டைன் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ண வேண்டியிருந்த ஐட்டம் பக்கத்துல இருக்கிற எடிட் ஐகான் கிளிக் பண்ணி நோட் டைப் பண்ணுங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் பண்ணா குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்டர் பண்ணுங்க. ஹோல் ஆர்டருக்கு நோட் இருந்த ஆர்டர் நோட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்ளீட் ஆனப்புறம் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். பிரிண்ட் பில், KOT அண்ட் பில் பிரிண்ட், பில் அண்ட் பே. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்டட் ஆப்ஷனுக்கு அக்கார்டிங்கா பில்லும் KOTயும் இன்ஸ்டன்ட்டா பிரிண்ட் ஆகிடும். ஸ்டெப் 4. மெனு அண்ட் கேட்டகரி செட்டப். சைட் மெனுல மேனேஜ் மெனு ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. முதல்ல கேட்டகரிஸ் கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க ரெஸ்டாரண்ட்க்கு தேவையான ஃபுட் கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், ஜூஸஸ், டெசர்ட்ஸ், பெவரேஜஸ் மாதிரி கேட்டகரி ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெனுஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க மெனு நேம் என்டர் பண்ணுங்க. மெனு டைப் செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலி சேவ் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க நியூ மெனு சக்சஸ்ஃபுல்லி கிரியேட் ஆகுதும். ஸ்டெப் 5. ஆர்டர் ஹிஸ்டரி. ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் செக் பண்ணா ஆர்டர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க ஈஸியா ஃபில்டர் பண்ணிட்டு பார்க்கலாம். டுடேஸ் ஆர்டர்ஸ், yesterday's ஆர்டர்ஸ், லாஸ்ட் வீக் ஆர்டர்ஸ், this month ஆர்டர்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி சேல்ஸ் ஹிஸ்டரியை குவிக்கா வெரிஃபை பண்ணலாம். ஸ்டெப் 6. அக்கவுண்ட் டீடைல்ஸ் அண்ட் ஆப் வெர்ஷன். நெக்ஸ்ட் அக்கவுண்ட் ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. இங்க உங்க ரெஸ்டாரண்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அபவுட் அஸ் செக்ஷன் ஓபன் பண்ணினா கரண்ட் ஆப் வெர்ஷன் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றீங்களானா ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்க RestoPOS மொபைல் அப்ளிகேஷனை ஈஸியா யூஸ் பண்ண ரெடி. ஏதாவது டவுட்ஸ் இல்ல சப்போர்ட் வேணும்னா இங்க சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.